ரைட். இது என்னத்துக்குரிய விஷயம்னு சொன்னா, ஐஇபிடி கேம்பஸால நடத்தப்படுற ஃப்ரீ வெபினார் எதை பற்றி என்று சொன்னா, வெப் டெவலப்மெண்ட்டை பத்தி. வெப் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அதுல என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்கள் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுல எதிர்காலத்துல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, இவ்வாறான விஷயங்களை பத்தி சொல்லித்தரது தான் நான் இங்க உங்களோட ஜாயிண்ட் ஆயிருக்கிறேன். ரைட். அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு போவோம். ரைட். முதலாவது என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நான் முகமது சஜீத். லெக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 5 வருடத்துக்கு மேலான லெக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம நான் நிறைய டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஹையர் நேஷனல் டிப்ளமாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன், டிப்ளமாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இன் ஐடி இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஐடி அது படிச்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி டிப்ளமா இன் ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஹெச்என்டி இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். NVQ level 4 கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரைட். இப்படியான கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் லெக்சரிங் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆனேன். ரைட். ரைட். இந்த ஃப்ரீ வெபினார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஐஇபிடி கேம்பஸால நடத்தப்படுற ஒரு ஃப்ரீ வெபினார். இது இவங்க எப்படிப்பட்ட கேம்பஸ் என்று சொன்னா, கவர்மெண்டால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கேம்பஸ். அப்படி என்ன அர்த்தம் என்று சொன்னா, இவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணப்படுற சர்டிபிகேட் மிகவும் வெளிவான சர்டிபிகேட். இவங்களால ப்ரொவைட் பண்ணப்படுற சர்டிபிகேட் மிகவும் வெளிவான சர்டிபிகேட்டா இருக்கும். ஏன்னு சொன்னா, கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட் என்றதால, ஒரு கேம்பஸ் என்றதால இவங்களால ப்ரொவைட் பண்ணப்படுற சர்டிபிகேட் கடும் வெளியுவா இருக்கும். ரைட். இவங்க வெப்சைட்டை போய் பார்த்துட்டு வருவோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டினேன், நான் இப்பயும் காட்டுறேன். நம்ம என்னென்ன விஷயம் என்று சொல்லி பார்த்துட்டே விட, நம்ம மேலுக்கு இருந்து கீழே ஜஸ்ட் ஹோவர் பண்ணி மட்டும் பார்ப்போம். ரைட். இந்த ஹோவர் என்ற வார்த்தை வெப் டெவலப்மெண்ட்ல நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஐஇபிடி கேம்பஸோட ஒபிஷியலான வெப்சைட். ரைட். சரி, ஓகே. நான் பேசுற தெளிவா தானே மகள் விளங்குது? ஓகே, ஓகே, ஓகே. ரைட். இப்போ நம்மட வெபினார் கண்டென்ட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகுறோம். இதுல முதலாவதா இன்ட்ரோடக்ஷன் டு வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட்டை பத்தின ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வெப் டெவலப்மெண்ட்ல இருக்கிற கீ கம்போனன்ட்ஸா 3 வகையான டெவலப்மெண்ட் இருக்குது. அதுல முதலாவதா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், அடுத்தது பேக் எண்ட் டெவலப்மெண்ட், அடுத்தது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இது மூன்றும் வெப் டெவலப்மெண்ட்ல இருக்கிற கீ கம்போனன்ட்ஸ், முக்கியமான பகுதிகள். இதுல ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் என்று சொன்னா யாருன்னு சொன்னா,
வெப்சைட்ல நீங்க IEBT வெப்சைட்டை பார்த்திருப்பீங்க. அதுல முன்னுக்கு விசிபிள் ஆகிற விஷயங்களோட தொடர்பு பட்டவர் தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருப்பார். அதாவது முன்னுக்கு வர கண்டென்ட், பிக்சர்ஸ், வெப்சைட் அந்த டிசைன், இப்படியான விஷயங்களோட தொடர்பு பட்டவர் தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருப்பார். அவர் யூஸ் பண்ணப்படுற அவர் என்னென்ன மொழிகள்ல ஒர்க் பண்ணுவாருன்னா, மொழிகள் சொன்னா நம்ம தமிழ், இங்கிலீஷ் அப்படி இல்லை. அவங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லி ஒரு பிரத்யேகமான லாங்குவேஜஸ், சில லாங்குவேஜஸ் இருக்குது. அதுல என்னென்ன லாங்குவேஜஸ் ஒர்க் பண்ணாருன்னு சொன்னா, HTML சொல்ற முதலாவது பேசிக்கான லாங்குவேஜ் வந்து HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து வெப்சைட்ல ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பை தயாரிப்பதற்கு உதவுற ஒரு லாங்குவேஜ், வெப்சைட்ல கட்டமைப்பு. அடுத்தது CSS என்று சொல்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இதுல ஸ்டைல் ஷீட் சொல்லி வந்தாலே உங்களுக்கு விளங்கி இருக்கும். இது வந்து டிசைன் பண்றதுக்காக வேண்டி, இப்ப HTML கட்டமைக்கப்பட்ட ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்றதுக்காக வேண்டி யூஸ் பண்ற விஷயம் தான் இந்த CSS சொல்லுவோம். அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். HTML CSS ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து டைனமிக் கண்டென்ட், அதாவது மாறும் தன்மை உள்ள கண்டென்ட்களை ஒரு வெப்சைட்ல உருவாக்குறதுக்காக வேண்டி பயன்படுத்துற லாங்குவேஜ் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்ற லாங்குவேஜ். இது 3 லாங்குவேஜ்லயும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து ஒர்க் பண்ண போறாங்க. அப்ப நீங்க இந்த 3 மொழிகள்லையும் பாண்டித்தியம் அடைந்த ஒரு ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் என்று அழைக்கப்படுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பேக் அண்ட் டெவலப்பர் வந்து இப்ப ஃப்ரண்ட் அண்ட் சொல்லக்குள்ள நம்ம என்ன செய்வோம், இப்ப ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா டீச்சர்ஸ் மார போய் கூட்டிட்டு வர சரி, கொப்பி போய் டீச்சர்ஸ்ட கொடுக்கண்டாலும் சரி, மார்க் ஷீட்டை கொடுக்கண்டாலும் சரி, யார் போவார்? மானிட்டர் போவார். ஆனா பின்னுக்கு இருக்க போற யாரு? அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. அப்ப மானிட்டர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகும், பேக்எண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பேக்எண்ட் டெவலப்பர் ஆகும். நீங்க நினைச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்ப நம்ம செய்யற வேலையை வந்து முன்னுக்கு தோற்றம் அளிக்கிற மாதிரி மாத்திர வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஆனா பின்னுக்கு இருக்கிற ஆக்கள் வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேலையை வந்து செய்வாங்க. இவங்க தான் சர்வர் சைட் லாங்குவேஜஸ் என்று சொல்ற ஆக்கள். சர்வர் சைட் லாங்குவேஜஸ்ல PHP, பைத்தன், ரூபி, ஜாவா, Node.js இப்படியான லாங்குவேஜஸ்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கும். இது என்னத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா, வெப்சைட்டையும் டேட்டாபேஸையும் தரவுத்தளத்தையும் இணைக்கிற வேலையை செய்வாங்க இந்த சர்வர் சைட் லாங்குவேஜஸ். அதே மாதிரி அடுத்தது டேட்டாபேஸ், தரவுத்தளத்துல MySQL, PostgreSQL, MongoDB இப்படியான டேட்டாபேசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஃபேஸ்புக்கே எடுத்துட்டோம்னு சொன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாலே என்ன நடக்கும்? அது வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். அது எப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா நீங்க? யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்த உடனே நம்மட ஐடி தான் இதுன்னு சொல்லி அதை அடையாளம் கண்டு நம்மளை என்ட்ரியாக விடும். அது எப்படி என்று சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு உதவுறது தான் இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட். நம்ம ஒரு தரம் அந்த ஐடியை கிரியேட் பண்ணினாலே நம்மட பேரு, அதே மாதிரி நம்ம கொடுக்குற போன் நம்பர், இமெயில் எல்லாமே டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆகும். அந்த டேட்டா பேஸ்ல போய் சேவ் பண்ற ஆள் தான் இங்க இருக்கிற PHP, பைத்தன், ரூபி, ஜாவா, Node.js இப்படியான சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அது சேவ் ஆகிற இடம் தான் இந்த டேட்டா பேஸ். அப்ப சர்வர் சைட் லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ்லயும் இந்த டேட்டா பேஸ்லயும் பாண்டித்தியம் பெற்ற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து பேக் அண்ட் டெவலப்பர். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து விளங்கிக் கொள்றதுக்கு ஈஸி. ஏன்னு சொன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரியும். பேக் அண்ட் டெவலப்மெண்ட்ல சர்வர் சைட் லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜும் டேட்டா பேஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும்னு சொன்னா நீங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இவ்வளவுதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அப்ப ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராகவும் அவர் இருப்பார், பேக் அண்ட் டெவலப்பராகவும் இருப்பார். ஒரு ஆல்ரவுண்டரா இருப்பார். வெப் டெவலப்மெண்ட்ல அவர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் என்று சொல்லுவாங்க.
ரைட். இப்போ வந்து HTML HTML சொல்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து வெப்சைட்ல கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ற லாங்குவேஜ். இதுல என்னென்ன பொதுவா என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப், லிங்க்ஸ், இமேஜஸ், டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்றது, ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றது, லொகின் ஃபார்மா இருந்தாலும் சரி, என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மா இருந்தாலும் சரி, இதுகளை கிரியேட் பண்ற வேலையை தான் இந்த HTML லாங்குவேஜ் வந்து செய்ய போகுது. அது எப்படின்னு சொல்லி நான் டெமோ செஷன்ல நான் உங்களுக்கு காட்டுவேன். அடுத்து வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இது வந்து என்ன செய்யும், டிசைனிங் பார்ட். இந்த HTML கிரியேட் பண்ணப்பட்ட ஹெட்டிங் ஒன்றை அதுல கலரை சேஞ்ச் பண்ணி அதை சென்டருக்கு கொண்டு வந்து அலைன் பண்ணி, அதுக்கு பிறகு அதுக்கு பேக்ரவுண்ட்ல கலர் எதுவும் தேவைப்பட்டா பேக்ரவுண்ட் கலர் அட்டாச் பண்ணி இப்படியான வேலைகளை செய்யும். இமேஜ் வந்துச்சுன்னு சொன்னா இமேஜ் வந்து எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும், அந்த இமேஜ் வந்து எப்படி எந்த சைஸ்ல இருக்கணும், இப்படியான வேலைகளை வந்து இந்த சிஎஸ்எஸ் வந்து செய்யும். இந்த சிஎஸ்எஸ்ல முக்கியமான விஷயம் வந்து இந்த ரெஸ்பான்சிவ் டிசைனும் இந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸும் பாக்ஸ் மாடலும். தற்காலத்துல பயன்படுத்தப்படுற லாங்குவேஜஸ், தற்காலத்துல பயன்படுத்தப்படுற டெக்னாலஜிஸ்ல இது மூன்றும் இன்றியமையாததா இருக்கு. ஏன் இந்த காலத்துல வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் வந்து முக்கியமா இருக்குன்னு சொன்னா, ஆளுக்கு ஒரு போன் வந்து கிரியேட் பண்றாங்க, ஆளுக்கு ஒரு டிவைசஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. அது எந்த ஸ்கிரீன் சைஸ்ல இருக்குது அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஒரு டிவைஸ் ஒன்று நாங்க எங்க கம்பெனியால கிரியேட் பண்றோம். அந்த அந்த டிவைஸுக்கு ஒரு வெப்சைட்டை ஒரு செய்யறதுக்கு அந்த வெப் டெவலப்பர் படுற பாடு அந்த வெப் டெவலப்மெண்ட்ல இருக்காக்களே தான் தெரியும், அந்த டிவைஸ்ல ஸ்கிரீன் சைஸுக்கு. அப்ப இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட பெனிஃபிட்ஸுக்காக வேண்டி டிவைசஸை மேக் பண்றாங்க. ஆனா வெப் டெவலப்பருக்கு தான் தெரியும் அதுல இருக்கிற ஸ்கிரீன் சைஸை மேனேஜ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும் என்ற விஷயங்கள். அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டைனமிக் வெப் பேஜஸை வந்து டைனமிக் கண்டென்ட்ஸை வந்து கிரியேட் பண்றதுக்காக வேண்டி உருவாக்குற ஒரு விஷயம் தான், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கும். நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கஷ்டம்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கஷ்டம். ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒரு லாங்குவேஜா, அது எனக்கு ஈஸின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஈஸியான லாங்குவேஜ். பெரும்பாலான இடங்கள்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட வந்து கஷ்டமா தான் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா சொல்லி கொடுக்க ஆள் வந்து விளங்கப்படுத்துற, அவருக்கு விஷயம் தெரியும், ஆனா விளங்கப்படுத்துறது வந்து பிள்ளைகளுக்கு விளங்காம போகும். அதனால ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கஷ்டமான லாங்குவேஜா போயிடும். ஆனா படிச்சா ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான லாங்குவேஜ் வந்து இல்லை. நம்ம எல்லா வேலைகளுமே ஜாவா ஸ்கிரிப்ட்லயே செய்யணும். ஈவன் டார்க் மோட், லைட் மோட், போன்ல இருக்கிற டார்க் மோட், லைட் மோட் கூட வெப்சைட்ல உருவாக்கணும்டா நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நம்மளுக்கு தேவை. ரைட். அதே மாதிரி பிஹெச்பி, ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ரொசஸர்ன்னு சொல்லுவோம். இது ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜ். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்ல இப்போ நம்ம லொகின் பண்றோம்னு சொன்னா அது வந்து டேட்டா பேஸ்ல போய் சர்ச் பண்ணணும். இவர் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கிறாரா, ஏற்கனவே இருந்த யூசரா, இவர யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா ரெண்டு சொல்லி டேட்டா பேஸுக்கு தேடணும், டேட்டா பேஸ்ல போய் சர்ச் பண்ணணும். அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஆள் தான் இந்த பிஹெச்பியா இருப்பார். அடுத்து வந்து வேர்ட் பிரஸ். இந்த வேர்ட் பிரஸ் எப்படி என்று சொன்னா, இப்ப நம்ம HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பிஹெச்பி எல்லாம் கோட் டைப் பண்ணணும். கோடை டைப் பண்ணி தான் நம்ம அந்த வேலைகளை செய்யணும். ஆனா வேர்ட் பிரஸ்ல என்ன செய்யலாம், வேர்ட் பிரஸ்ல நம்ம கோட் டைப் பண்ணாமலே நம்ம வெப் பேஜஸை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அதான் வெப் பேஜ்ல இருக்கிற வேர்ட்பிரஸ்ல இருக்கிற ஒரு நன்மையான விஷயம். இந்த வேர்ட்பிரஸ் வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க. அதாவது எந்தவித ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உதவியும் இல்லாம ஒரு கண்டென்ட்டை மேக் பண்றதுக்கு உதவுறது தான் இந்த வேர்ட்பிரஸா இருக்கும். நீங்க ஆரம்பத்துல கஷ்டமான வேலைகளை, ஆரம்பத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு படிச்சோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில அதுக்கு பிறகு ஈஸியா இருக்கும், நம்மளோட லைஃப் வந்து ஈஸியா இருக்கும் என்ற விஷயத்த சொல்லுவாங்க. அதே விஷயத்தை தான் நம்ம இந்த வெப் டெவலப்மெண்ட்லயும் மேக் பண்ண போறோம். ஆரம்பத்துல நம்ம HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பிஹெச்பி
இவ்வாறான லாங்குவேஜஸ் வந்து எப்படி டைப் பண்ணணும், எந்த இடத்துல எந்த கண்டென்ட் போடணும், எந்த இடத்துல எந்த கோடிங்ஸ் எழுதணும் என்று சொல்லி நம்ம படிச்சோம்னு சொன்னா, கஷ்டப்பட்டு படிச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு அதுக்கு பிறகு வேர்ட் ப்ரெஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். வேர்ட் ப்ரெஸ்ல எந்த வேலையுமே பார்க்கறதில்ல. நம்ம வந்து வெப் பேஜ் ஒண்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உதவி இல்லாம நம்ம கிரியேட் பண்ணி கொள்றோம். அதான் வேர்ட் ப்ரெஸ். ரைட். இப்ப இதுல ஹெடிங் என்னன்னு சொன்னா, ஷேர் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு தீஸ் டெக்னாலஜிஸ் ஆர் யூஸ்ட் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ். வெப் டெவலப்மெண்ட்டை பத்தி தான் சொல்லப்படுது. என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து இண்டஸ்ட்ரி என்றாலும் சரி, ப்ரொஃபஷன் என்றாலும் சரி யூஸ் ஆகுது. இப்ப நீங்க 2007, அதாவது ஐபோன் வாரத்துக்கு முதல், ஐபோன் 1 வாரத்துக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு இந்த நொக்கியா போன் தான் இருந்துச்சு. நொக்கியா போன், அதே மாதிரி சாம்சங்ல கீபேட் வச்ச போன், அதே மாதிரி மோட்ரோலா போன், இப்படியான போன்ஸ் தான் இருந்துச்சு. அந்த டைம்ல எல்லாம் நம்மளுக்கு இந்த விஷயம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் என்ற விஷயமே தெரியாது. நம்மளுக்கு வெப் டெவலப்மெண்ட் என்றாலே என்ன விஷயம் சொல்லி தெரியாது. ஸ்மார்ட் போன் யுகம் வந்ததுக்கு பிறகுதான் நம்மளுக்கு இந்த வெப் டெவலப்மெண்ட் தாக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு. அதாவது 2007க்கு பிறகு. ஏன்னு சொன்னா இப்ப என்ன கண்டென்ட் எடுக்கின்றாலும் ஐபோன் இருந்து எடுப்பானு. ஆனா இப்ப ஐபோன் வந்து மத்தாக்கள்கிட்ட இருந்து இருக்கு, அது ஜோக்ஸ் பார்ட், அது வேற விஷயம். ஆனா ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சாங்க, ஐபோன்ல இருந்து என்ன டெக்னாலஜி வருதோ அதை மத்த போனுக்கு வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கொண்டாங்க. ரைட். அதுக்கு பிறகுதான் இந்த வெப் டெவலப்மெண்ட் விஷயம் வந்து நம்மளுக்கு தோட்டம் அளிச்சிச்சு. ரைட். அதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா, முதலாவது இ-காமர்ஸ். இ-காமர்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ், இலத்திரனியல் வணிகம். என்ன விஷயம்னு சொன்னா, இப்ப இலத்திரனியல் வணிகத்தை பொறுத்த வரைக்கும், இப்ப நம்மட நாட்டை பொறுத்த வரைக்கும், இதுல நம்மட நாட்டு சாஃப்ட்வேர் இல்ல, நம்மட நாட்டுல என்ன பிரபல்யமா இருக்குன்னு சொன்னா டாராஸ். டாராஸ்ல ஆர்டர் பண்றீங்க, பொருள் வருது, அவ்வளவுதான் இலத்திரனியல் வணிகம். அப்ப அந்த வெப்சைட்டை வந்து யாரு செஞ்சு கொடுத்திருப்பாங்க, ஒரு வெப் டெவலப்பர் தான் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. அப்ப இலத்திரனியல் வணிகத்துல தாக்கம் செலுத்துது. அதே மாதிரி அமேசான், ஈபே, அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ், இவ்வாறான விஷயங்கள்ல வந்து நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் வந்து தாக்கத்தை செலுத்திருக்கு. இப்ப வெப் டெவலப்மெண்ட்டே என்ற ஒரு விஷயமே இல்லை என்று சொன்னா நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மளுக்கு எந்த நாட்டுல என்ன பொருள் இருக்குதுன்றே நம்மளுக்கு தெரியாம போகும். இப்படி இலத்திரனியல் வணிகம் இருக்கத்தாலதான் நம்ம யூஎஸ்ல இருந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்றோம், சைனாவில இருந்து ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்றோம், இந்தியாவில இருந்து ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்றோம். இப்படியான இடங்கள்ல இருந்து ஒவ்வொரு பொருட்கள் வந்து ஆர்டர் பண்றோம். ரைட். அதே மாதிரி ஹெல்த் கேர் எடுத்தீங்கன்னு சொன்னா, ஹெல்த் கேர்ல இப்ப ஹெல்த் கேர் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு சர்ஜரி, ஒரு சர்ஜரி இப்ப எப்படி நடக்குதுன்னு சொன்னா, இப்ப ஜூமின் ஊடாக நடக்குது. ஜூம்ல சர்ஜரி பண்றாங்க. அவ்வளவுக்கும் நம்மட டெக்னாலஜிஸ் வந்து நம்மளுக்கு வளர்ந்த டெக்னாலஜிஸா இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு சொன்னா இப்ப பார்கோட் தராங்க. அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணோம்னு சொன்னா நம்மளோட டீடைல்ஸ் வந்து வெப்சைட்ல வருது. இவர் இந்த ஏஜ், இந்த அட்ரஸ்ல இருக்கால், இவருக்கு இந்த வருத்தத்துக்காக தான் நேரத்தோட வந்தார், இப்ப இந்த வருத்தம் என்று சொல்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உலகமே வந்து வெப் டெவலப்மெண்ட்ல எவ்வளவோ முன்னேறிட்டு போகுது. ரைட். அடுத்தது எஜுகேஷன். எஜுகேஷனை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னு சொன்னா நம்மளுக்கு கொரோனா டைம்ல நம்மளுக்கு என்ன செஞ்சோம், கொரோனா டைம்ல நம்ம படிக்கிற விஷயங்களை டீச்சர்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க, ஜூம் அல்லது கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து அப்லோட் பண்ணாங்க. அதை பார்த்து நம்ம படிச்சு கொண்டோம். அதே மாதிரி கான் அகாடமி என்று சொல்லி கோர்சஸ் நடத்துற ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. கோர்ஸ் எரா என்று சொல்லி கோர்சஸ் நடத்துற வெப்சைட் இருக்குது. W3 ஸ்கூல்ஸ் என்று சொல்லி கோர்சஸ் நடத்துற வெப்சைட் இருக்குது. அப்ப இவ்வாறான வெப்சைட்டுகள் வந்து நம்மளுக்கு கல்வியே சொல்லி தருது. இந்த வெப்சைட்டுகள் வந்து எப்படி உருவாகிச்சுன்னு சொன்னா, நம்ம இந்த வெப் டெவலப்மெண்டால தான் நம்மள இப்படி வெப்சைட்டுகள் உருவாயிச்சு. நீங்க ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வெப் டெவலப்பர் ஆயினீங்கன்னு சொன்னா இதை மாதிரி இல்லை, இதை விட அப்டேட்டட் வெர்ஷன் ஆகவே நீங்க உருவாக்கி கொள்ளலாம். உங்களோட ஏரியாவில் மட்டும் அல்லது உங்களோட சிட்டியில மட்டும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் என்கிட்ட இருக்க கல்வியை நான் சொல்லி கொடுக்கணும் என்று சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் வந்து அதுல லொகின் ஆகி அக்சஸ் பண்ணி அதுல இருக்கிற விஷயங்களை படிச்சு கொள்ளும்.
இதுக்கெல்லாம் தேவை என்னன்னு சொன்னா ஆர்வம் தான் நம்மளுக்கு தேவை. ஆர்வம் இருந்தா தான் நம்ம எந்த விஷயத்தையும் செஞ்சு கொள்ளே. ரைட். அடுத்தது ஃபினான்ஸ். ஃபினான்சிங்ல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா, வெல்ஸ் ஃபாகோ இப்படியான விஷயங்கள்ல வந்து வெப்சைட் வந்து தாக்கம் செலுத்துது. ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளுக்கு ஒரு பேங்க்ல வந்து நேரத்தோட என்ன செஞ்சோம், பேங்கிங்ல போனா நம்மளுக்கு ஷீட் ஒன்று தருவாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வேண்டி. அந்த ஷீட்டை வந்து நம்ம ரைட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஒப்படைப்போம். ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, வெப்சைட்லயே அவங்களோட அக்கௌண்ட் கிரியேஷனுக்கான ஷீட் எல்லா ஷீட்டுமே இப்ப வெப்சைட்லயே போட்டிருக்கிறாங்க. ரைட். அடுத்தது மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட். இப்ப மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இப்ப ஃபேஸ்புக்ல ஒரு தகவல் வந்ததுக்கு பிறகுதான் நம்ம நியூஸ் பேப்பர்லயே அந்த தகவல் வர மாதிரி இருக்கு. அவ்வளவு ஃபாஸ்டா இருக்குது நம்மட இன்டர்நெட். இன்டர்நெட் சொல்றதை விட கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஃபாஸ்டான வேலைகளை வந்து செஞ்சு தருது. எந்த தகவல் இருந்தாலும் இப்ப உடனே ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றாங்க. அவ்வளவுக்கும் நம்ம மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் மயமாயிடுச்சு. இன்டர்நெட் மயமாயிடுச்சு என்று சொல்றதை விட வெப் டெவலப்மெண்ட் மயமாயினது என்றதுதான் அதுக்கு சரியான பொருளா இருக்கு. ரைட். அடுத்தது டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இப்ப ஏர்லியா வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னா, இப்ப பஸ் எல்லாம் புக் பண்ண போகணும்னு சொன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் லைன்ல இருந்து இந்த சீட் தான் எனக்கு வேணும்னு சொன்னா அந்த சீட் இல்ல தம்பி வேற சீட் தான் இருக்குது அதை புக் பண்ண கேட்பாங்க. அப்படியே சரி புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர புக்கிங் ஷீட் எடுத்துட்டு வர. ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, எஸ்எல்டிபிஇ சீட்ல வந்து நம்மளுக்கு எந்த டைமுக்கும் பஸ் தேவை, எந்த டைமுக்கும் நம்ம போய் அரைவ் ஆகும், எந்த டைமுக்கும் டிபார்ச்சர் ஆகும், எந்த சீட் வந்து நம்ம புக் பண்ணணும், எந்த டேட்ல நம்ம போகணும் என்ற விஷயம் எல்லாமே நம்மளுக்கு இப்ப வெப்சைட்லயே வந்துட்டு. அதே மாதிரி தான் ட்ரெயின் டிக்கெட். ட்ரெயின் டிக்கெட்டுக்கும் வெப்சைட் வந்துட்டு. அப்ப எல்லாத்துக்குமே இப்ப வெப்சைட் இருக்குது. அப்ப எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு இந்த வெப்சைட் வந்து வெப்சைட் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. அந்த விஷயம் தான் நம்ம இப்ப பார்த்தோம். ரைட். அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். முக்கியத்துவம். வெப் டெவலப்மெண்ட் முக்கியத்துவம். முதலாவது இன்ஃபர்மேஷன் டிசிமினேஷன். இதுல இருக்கிற விஷயத்தை வாசிக்கும் பாருங்க. accessibility-ல website provide a platform for organization, government and individuals to share information quickly and efficiently with wide audience. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வெப்சைட்டுகள் வந்து ஆர்கனைசேஷன் என்றாலும் சரி, கவர்மெண்ட் என்றாலும் சரி, இண்டிவிஜுவல் என்றாலும் சரி, இன்ஃபர்மேஷனை குயிக்காவே ஷேர் பண்ணுது அண்ட் எஃபிஷியண்டாவே ஷேர் பண்ணுது. யாருக்காக? ஒரு தனி நபருக்காக இல்ல, வைட் ஆடியன்ஸுக்காக, பரந்த ஆடியன்ஸுக்காக ஷேர் பண்ணுது. அந்த விஷயம் தான் இங்க இருக்கிற விஷயம். இதுல ரியல் டைம் அப்டேட் பாத்தீங்கன்னு சொன்னா, வெப் டெவலப்மெண்ட் அலோஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் பப்ளிஷிங் ஆஃப் நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் அதர் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கீப்பிங் த பப்ளிக் இன்ஃபார்ம்டு. இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு சுனாமி வரப்போகுது என்று சொன்னா அதுல அலர்ட் என்ன செய்யுது, எல்லார போனுக்குமே வந்து சேருது. அதை வந்து சாஃப்ட்வேர்ல செய்வாங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்ல செய்வாங்கன்னு சொன்னா வெப்சைட்ல இருந்துதான் நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ஊடாக அந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அது அது எப்படி பாஸ் ஆகுது என்ற விஷயத்த நம்ம நியூ டெக்னாலஜிஸ்ல நம்ம வந்து பார்த்துக்கொள்வோம். வெயிட் பண்ணுங்க. ஓகே. அப்ப அப்படியான விஷயங்கள் வந்து இருக்குது. அடுத்து வந்து எஜுகேஷன் அண்ட் லேர்னிங். எஜுகேஷன் அண்ட் லேர்னிங்ல எவ்வாறு இம்பார்ட்டண்டா இருக்குதுன்னு சொன்னா,
இப்ப வெப் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டீச்சர்ஸ் மாதிரி எல்லாமே கோர்சஸ் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல செய்ய தொடங்கிட்டாங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல செஞ்சு சர்டிபிகேட் வழங்குற அளவுக்கு நம்மட டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஏற்கனவே ஒரு கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யணும், நம்ம அந்த கோர்ஸ் எங்க நடக்குதுன்னு சொல்லி விசாரிக்கணும். அதுக்கு பிறகு அந்த கோர்ஸ் நடக்கிற இடத்துக்கு போகணும். அதுக்கு பிறகு அங்க ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆயிட்டு நம்மளுக்கு டைம் டேபிள் தருவாங்க. அந்த டைம் டேபிளுக்கு நம்ம அந்த கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப இந்த வெப் டெவலப்மெண்ட் வந்ததுக்கு பிறகு, வெப்சைட்டுகள் வந்து டெவலப்மெண்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஆன்லைன்ல கோர்ஸ் செஞ்சு சர்டிபிகேட் எடுக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். அதே மாதிரி எஜுகேஷனல் ரீசோர்ஸை வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது ஷேர் பண்றது. கூகுள் கிளாஸ் ரூம் என்றாலும் சரி, மூடில் என்ற ஆப் என்றாலும் சரி, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது எஜுகேஷனல் ரீசோர்ஸை வந்து ஷேர் பண்றது. ரீசோர்ஸ் சொன்னா இங்க வீடியோ, ஆடியோ, பிடிஎஃப் ஃபைல், ஸ்லைட்ஸ் இப்படியான விஷயங்கள் ஷேர் பண்றது. ஈவன் வாட்ஸ்அப்ல கூட நம்ம ஷேர் பண்ணிக்கொள்ளேலும், டெலிகிராம்ல கூட நம்ம ஷேர் பண்ணிக்கொள்ளேலும். அப்ப நிறையவே எஜுகேஷனல் ரிசோர்ஸ் வந்து நம்ம காலத்துல, இந்த காலத்துல வந்து பிரபலியமா இருக்கு. ரைட். அடுத்து வந்து கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன்ல நம்மளுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. எவ்வளவோ டூல்ஸ் வந்து, எவ்வளவோ சைட்ஸ் வந்து இருக்குது. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் இப்படியான எல்லா விஷயமுமே தாக்கத்தை செலுத்துற மாதிரி இருக்குது. இதுல எவ்வளவு யூசர் இருக்காங்கன்னு சொல்லி கிரியேட் பண்ண ஆட்களுக்கே தெரியாத அளவுக்கு நம்மளோட யூசர்ஸ் வந்து எண்ணிக்கையில அதிகமா இருக்குது. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் அண்ட் மீடியா. என்டர்டைன்மெண்ட் அண்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்குது. நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், ஸ்பாட்டிஃபை இப்படியான விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து என்டர்டைன்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான விஷயம். அதே மாதிரி கேமிங்ல வெப் பேஸ்ட் கேமிங், நிறைய வெப் பேஸ்ட் கேமிங்ஸ் வந்து இருக்குது. இப்போதைக்கு நிறைய வெப் பேஸ்ட் கேமிங் வந்து இருக்குது. அதுல உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம பப்ஜி கூட நம்ம இப்ப எப்படி விளையாடி கொள்றோம், நம்ம இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் உதவியோட தான் நம்ம வந்து பப்ஜி கூட விளையாடி கொள்றோம். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், சிஓடி இப்படியான கேம்ஸ் வந்து விளையாடி கொள்றோம். அடுத்து வந்து எக்கனாமிக் இம்பேக்ட். எக்கனாமிக் இம்பேக்ட் என்று சொல்லக்குள்ள அது எப்படி தாக்கத்தை ஏற்படுதுன்னு சொன்னா, இப்ப நான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா இருக்கட்டும், பேக் எண்ட் டெவலப்பரா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபுல் ஸ்டேக் டெவலப்பரா இருக்கட்டும், யூஐ யூஎக்ஸ் டிசைனரா இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸா இருக்கட்டும், இப்படி தொழில் வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தந்திருக்குது. இந்த வெப் டெவலப்மெண்ட் வந்து தொழில் வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தந்திருக்குது இந்த காலத்துல. இப்ப ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னு சொன்னா, வெப் டெவலப்பர், நான் ஒரு வெப் டெவலப்பர்ன்னு சொன்னா அப்படி யாரு தம்பி கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த காலத்து டெக்னாலஜி. ஆனா இப்ப எப்படி இருக்குது, வெப் டெவலப்பர் என்றாலே ஒரு தனியை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட். அடுத்த விஷயம் வந்து இப்ப வெப் டெவலப்மெண்ட்ல என்னென்ன ஜாப் மார்க்கெட் இருக்குது, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்ற விஷயத்தை பார்ப்போம் அடுத்தது. முதலாவது ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்களோட பொறுப்பு என்னன்னு சொன்னா, இதுல HTML CSS ஓட ஒர்க் பண்றது, அந்த கோடிங்ஸ்ல ஒர்க் பண்றது. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் ஒர்க் பண்றது. அதே மாதிரி ரெஸ்பான்சிவான டிசைனை வந்து கிரியேட் பண்றது. ரெஸ்பான்சிவான டிசைன் சொன்னா எல்லா ஸ்கிரீன் சைஸுக்கும் ஏத்த மாதிரியான டிசைன். அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிஸ் வந்து மெயின்டைன் பண்றது. அதே மாதிரி cross browser compatibility இப்படியான விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னா, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து அவங்களுக்கு இனி தெரியாத டெக்ஸும் இல்லை, தெரியாத கோடிங்ஸும் இல்லை என்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி புது புது டெக்னாலஜிஸுக்கு வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏதாவது பக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து காணப்படணும்.
அடுத்து வந்து பெக்கெண்ட் டெவலப்பர். பெக்கெண்ட் டெவலப்பர் வந்து பெரும்பாலும் டேட்டா பேஸோடையும் சர்வர் சைட் லாங்குவேஜஸோடையும் ஒர்க் பண்ற ஒரு ஆளா இருக்கார். அவர பொறுப்புகள் என்னன்னு சொன்னா சர்வர் மேனேஜ்மெண்ட். முதலாவது சர்வரை வந்து மேனேஜ் பண்றது. அடுத்தது டேட்டாபேஸ் இன்டராக்ஷன். டேட்டாபேஸ் இன்டராக்ஷன் என்று சொல்லக்குள்ள அதுல டிசைனிங், இம்ப்ளிமெண்டிங், மேனேஜிங் டேட்டாபேஸ், அப்டேட் டேட்டாபேஸ், இப்படியான விஷயங்கள் வந்து இருக்கு. அடுத்தது சர்வர் சைட் லாஜிக். சர்வர் சைட் லாஜிக் என்று சொல்லக்குள்ள சர்வர் சைட் ஏபிஐஸை வந்து ஹேண்டில் பண்ற ஒரு ஆளா இருக்கிறது. இது எல்லாமே நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு புதிய வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். சிலருக்கு இருக்கும், பலருக்கு இருக்க மாட்டாது. படிச்ச பிள்ளைகள் நிறைய பேருங்க. அப்ப புதிய வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அது எப்போ உங்களுக்கு அந்த வேர்ட் வந்து பழக்கப்படும் சொன்னா நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆகக்குள்ளதான், என்ட்ரி ஆகி கொஞ்ச காலம் போனதுக்கு போறதான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இதுவா, ஏபிஐ என்றா இதுவா, சர்வர் சைட் லாங்குவேஜஸ் சொன்னா இதுவா, சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்ஸ் சொன்னா இதுவா என்ற விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கும். ரைட். அடுத்தது வந்து செக்யூரிட்டி. இந்த பேக்கெண்ட் டெவலப்பர் தான் முழுக்க முழுக்க இந்த செக்யூரிட்டி மெயின்டைன் பண்றதுல பொறுப்பா இருப்பார். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கும் செக்யூரிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பேக்கெண்ட் டெவலப்பர் தான் முழுக்க முழுக்க இந்த செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் பண்றதுல பொறுப்பா இருப்பார். அடுத்தது இன்டெகிரேஷன். தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன். தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வந்து இன்டெகிரேட் பண்றது, வெப்சைட்ல வந்து அட்டாச் பண்றது. இவங்க வந்து சர்வர் சைட் லாங்குவேஜ் ஏதாவது பைத்தன், பிஹெச்பி, ரூபி, ஜாவா, நோட்ஸ் ஜேஎஸ் இப்படியான லாங்குவேஜ்ல ஏதாவது ஒன்றுல வந்து பாண்டித்தியம் பெற்ற ஒரு ஆளா இருக்கணும். அதே மாதிரி டேட்டா பேஸ் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும். இப்படியான விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருந்தா அவர் வந்து பேக் எண்ட் டெவலப்பர். அடுத்தது ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர். ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து இரண்டு விஷயங்கள்லையுமே, அதாவது ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், அடுத்தது பேக் எண்ட் டெவலப்மெண்ட், இரண்டு விஷயங்கள்லையுமே ஃபோக்கஸ் உள்ள ஒரு ஆளா இருக்கணும். இவருக்கு வந்து டேட்டா பேஸும் தெரிஞ்சிருக்கணும், சர்வர்ஸும் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி டிசைனிங் லாங்குவேஜஸும் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும், HTML தெரிஞ்சிருக்கணும். இவ்வாறான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி புது புது டெக்னாலஜிஸுக்கு அடாப்ட் ஆகிற ஒரு ஆளா இருக்கணும். என்னன்னு சொன்னா காலத்துக்கு காலம் வந்து வெப் டெவலப்மெண்ட்டை அப்டேட் பண்ணிட்டே போகும். அப்ப அந்த அப்டேட் ஆகிட்டு போகக்குள்ள இப்ப ஏற்கனவே இருந்த ஃபேஸ்புக்குக்கும் இப்ப இருக்கிற ஃபேஸ்புக்குக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. ஏற்கனவே இருந்த ஃபேஸ்புக் இப்பவும் இருக்குமென்னு சொன்னா இந்த ஃபேஸ்புக்கை ஹெக் பண்ற ஆட்கள் வந்து இந்நேரம் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கு. ஏன்னு சொன்னா ஏற்கனவே இருந்த செக்யூரிட்டியை விட இப்ப இருக்க செக்யூரிட்டி வந்து அட்வான்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம். யாருமே ஈஸியா ஹெக் பண்ணிடாது. ஏற்கனவே இருந்த விஷயத்தை வந்து ஹெக் பண்ணிடும். ஏற்கனவே இருந்த விஷயத்தை HTML மூலமாவே ஹெக் பண்ணிருக்காங்க. யூடியூப்ல எல்லாம் அந்த வீடியோஸை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இப்படி காலத்துக்கு காலம் அப்டேட் ஆகிற ஒரு ஆளா இருக்கு ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர். ரைட். அடுத்து வந்து வேர்ட்பிரஸ் டெவலப்பர். இவரை பத்தி நான் உங்களுக்கு அதிகமா சொல்லல, இப்ப சொல்றேன். இவர ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா டெவலப்பிங் அண்ட் மேனேஜிங் வெப்சைட் யூசிங் வேர்ட்பிரஸ். இவர் வந்து முழுக்க முழுக்க வேர்ட்பிரஸ்ல தான் ஒர்க் பண்றாரா இருப்பார். இன்க்ளூடிங் தீம்ஸ், கஸ்டமைசேஷன்ஸ், பிளக்இன் டெவலப்மெண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். அப்ப தீமோட, கஸ்டமைசேஷனோட, பிளக்இன்ஸோட, பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனோட தொடர்புப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும். இவர பொறுப்புகள் எப்படி இருக்குன்னு சொன்னா தீம் டெவலப்மெண்ட் அண்ட் கஸ்டமைசேஷன். முதலாவது தீம் டெவலப்மெண்ட் அண்ட் கஸ்டமைசேஷன். தீம் என்று சொன்னா என்ன விஷயம்னு சொன்னா இப்ப நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் அதாவது டிசைன் என்ற ஒரு டெப் ஒன்று இருக்கும். அந்த டிசைன் டெப்பை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இடது பக்கம் இருக்கிற முதலாவது விஷயம் வந்து தீம். அந்த தீம் என்றாலே என்னன்னு தெரியாது சில பேருக்கு. அதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு தீமுக்கும் ஒவ்வொரு ஃபொண்ட் ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பேக்ரவுண்ட் கலர் இருக்கும், ஒவ்வொரு பார்டர் இருக்கும். இப்படியான விஷயங்கள் வந்து இருக்கும். அதுல ஃபொண்ட் வந்து போல்டா இருக்கும், சிலதுல இட்டாலிக் ஃபொண்டா இருக்கும், சிலதுல ஃபொண்ட் ஃபேஸ் வந்து வித்தியாசமா இருக்கும், சிலதுல ஹெட்டிங்குக்கு வார ஃபொண்ட் சைஸ் வந்து வித்தியாசமா இருக்கும், சிலதுல லிஸ்ட் கிரியேட் பண்ணக்குள்ள ஆர்டர் லிஸ்ட் என்றாலும் சரி, இன்ஆர்டர் லிஸ்ட் என்றாலும் சரி, அதுல சிம்பிள்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம் தான் இந்த தீம் என்ற விஷயம். இப்ப நம்ம மொபைல்ல கூட நம்ம தீம்ஸை சேஞ்ச் பண்ணக்குள்ள என்ன நடக்கும், மொபைல்ல ஐக்கன் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து மொபைல்ல இருக்கிற வந்து லெட்டர்ஸ் வந்து
ஃபொண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப இப்படியான விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். அதே விஷயம் தான் இங்கேயும் சொல்ற விஷயம், தீம் டெவலப்மெண்ட். அப்ப வெப்சைட்ல தீம் டெவலப்மெண்ட் மேக் பண்றோம். அடுத்தது பிளக்இன் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டகிரேஷன். இதுல வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து இன்டகிரேட் பண்றது. அது நம்ம போக போக படிப்போம். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அதை பத்தி டீட்டெயிலான விளக்கம் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொன்னா இதெல்லாம் சொல்லிட்டு நின்றோம்னு சொன்னா வெப்சைட் வந்து இப்படி எல்லாம் செய்யணுமான்ட்டு கஷ்டமா விளங்கிடுவீங்க. அப்ப நீங்க பிளக்இன் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டகிரேஷன் சொன்னா நீங்க இப்படி நினைச்சுக்கோங்க. இப்போ ஒரு வெப்சைட்டோட இன்னொரு வெப்சைட்டை வந்து லிங்க் பண்ற மாதிரி ஒரு வேர்ட்பிரஸ்ல கிரியேட் ஆன வெப்சைட்டோட இன்னும் ஒரு விஷயத்தை வந்து லிங்க் பண்றது, அதான் பிளக்இன் டெவலப்மெண்ட். அடுத்து வெப்சைட் மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. இவருமே வந்து வேர்ட்பிரஸ் டெவலப்பருமே வந்து முழுக்க முழுக்க வெப்சைட் மெயின்டெனன்ஸோட செக்யூரிட்டியோட இருக்கிற ஒரு ஆளா இருப்பார். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். இப்ப பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் சொல்லக்கூடிய இப்ப நம்மளோட வெப்சைட்டை வந்து எப்படி எந்த டைம்ல வந்து லோட் பண்ணணும், எவ்வளவு நேரத்தால நம்மளோட வெப்சைட் வந்து லோட் ஆகணும் என்ற விஷயம் எல்லாம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனுக்குள்ள வந்துடும். அது எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளா இருப்பார் இந்த வேர்ட்பிரஸ் டெவலப்பர். இவர் வந்து பெரும்பாலும் அட்வான்ஸான விஷயங்கள் இல்லாம பேசிக்கான இந்த HTML, PHP, JavaScript, அதே மாதிரி டேட்டாபேஸ் இல்ல அட்வான்ஸான விஷயங்கள் தெரியாத, ஆனா பேசிக்கான விஷயம், ஆனா விஷயம் தெரியும், இதுதான் விஷயம் என்று தெரியும், ஆனா எப்படி செய்யணும் என்று சொல்லி தெரியா, ஆனா வேர்ட்பிரஸ்ல வந்து ஒர்க் பண்றார். கோடிங்ஸை பத்தி ஆழமான அறிவு இருக்க மாட்டவருக்கு, மேலோட்டமான அறிவு இருக்கும். ஆனா வேர்ட்பிரஸ்ல வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ற ஒரு ஆளா இருப்பார். அடுத்து வந்து ஜாப் மார்க்கெட் அண்ட் ட்ரெண்ட்ஸ். இதுல வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இப்ப இந்த காலத்துல வந்து ஹை டிமாண்டான ஒரு சைட் தான் வெப் டெவலப்மெண்ட். இப்ப இருக்கிற காலத்துல வந்து ஹை டிமாண்ட். ஏன்னு சொன்னா ஏன் அது ஹை டிமாண்டா இருக்குன்னு சொன்னா, இப்ப ஒரு தனிநபர் வந்து இப்ப கவர்மெண்ட் ஜாப்ப விரும்புறதை விட அவர் வந்து பிசினஸ் பண்றதை தான் இருப்பார். பிசினஸ் ஐடியாவோட இருப்பாங்க. அந்த பிசினஸ் ஐடியாவை என்ன செய்வாங்க, ஒரு போர்ட்போலியோவோ அல்லது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுல போஸ்ட் பண்ற ஒரு ஆளாவோ இருப்பார். ஏன்னு சொன்னா அந்த பிசினஸ் வந்து எல்லாருக்குமே தெரியணும்ன்றதுக்காக வேண்டி அவர் வந்து இருப்பார். இப்ப அதன் காரணமாக என்ன செய்வாங்க, யார் சரி வெப் டெவலப்மெண்ட் தெரியும் என்று சொன்னா அவங்கள நாடி எனக்கு ஒரு வெப்சைட் செஞ்சுதாங்க, நான் இவ்வளவு பே பண்றேன் உங்களுக்கு என்று சொல்லி அவங்க வந்து அந்த வெப்சைட்டை வந்து செஞ்சு எடுத்துக்கொள்வாங்க. இப்ப நம்ம நாட்டிலே இப்படியான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா, இப்ப டெவலப் ஆன கண்ட்ரிஸ், அதாவது US, UK, பிரான்ஸ், ஸ்வீடன் இப்படியான நாட்டுகள்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப வெப்சைட் தேவையா இருக்கு. இப்ப அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கான சில வெப்சைட்டுகள் இருக்குது, அதை நான் போக போக சொல்லுவேன். அந்த கம்யூனிகேஷன் ஊடாகத்தான் நம்ம வந்து வெப்சைட்டை வந்து மேக் பண்ணி கொடுப்போம். அதன் காரணமாக இது வந்து ஹை டிமாண்டான ஒரு வேலை. வெப் டெவலப்பர்ன்றது ஹை டிமாண்டான வேலை. அடுத்து வந்து ஸ்பெஷலைஸ்ட் ரோல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். இதுல இவ்வளவுலயுமே ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அது நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு நிக்க தேவையில்லை, போர் அடி. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வேர்ட்பிரஸ். அடுத்து வந்து ரிமோட் ஒர்க் அண்ட் ஃப்ரீலான்சிங். இப்ப பெரும்பாலும் என்ன செய்வாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிற வந்து இங்க இருக்க ஒரு ஆளை ஹையர் பண்ணணும்னு சொன்னா இவருக்கு விசா போட்டு இவருக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அங்க அந்த நாட்டுக்கு எடுத்துக்கொள்றாங்க. என்ன செய்வாங்க, ரிமோட்ல வந்து அவங்களுக்கு தகவல் அனுப்புவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஆள் ஒரு USA ஒரு ஆள் என்ன செய்யறாரு வந்து நம்மளுக்கு வெப்சைட் ஒன்று செஞ்சுதாங்க, நான் உங்களுக்கு பே பண்றேன் சொல்லி இவ்வளவு கால எல்லை தருவார். அந்த கால எல்லைக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வெப்சைட்டை வந்து செஞ்சு அவருக்கு அனுப்பணும். அதே மாதிரி ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்குள்ள இப்ப ரிமோட்ல ஒர்க் பண்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ரிமோட் சைட்ல ஒர்க் பண்ற விஷயங்கள், ரிமோட்ல ஒர்க் பண்ற விஷயங்கள் இருக்குது. அது ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ற என்ன விஷயம் சொன்னா, இப்ப ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்ல நம்ம லாகின் பண்ண உடனே நம்மளுக்கு ரிமோட் ஜாப்ஸ் சொல்லி வரும். அதை நம்ம
ஃபோன் உதவியோட அல்லது லேப்டாப் உதவியோட தான் நம்ம செஞ்சு கொள்வோம். இந்த கொஷின்ஸ் கேட்கீங்க, இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு இந்த மீட்டிங் முடிய, நம்மளோட ப்ரெசன்டேஷன் முடிய நான் உங்களுக்கு கொஷின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் தருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அடுத்து வந்து ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் என்று சொல்றது தனக்குரிய ஜொப்பை வந்து தானே கிரியேட் பண்ணி கொள்ற ஒரு ஆள் தான் ஃப்ரீலான்சர் சொல்லுவாங்க. ஃப்ரீலான்சர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா, அவர் வந்து ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்ல லொகின் பண்ணின ஒரு ஆளா இருப்பார். அந்த சைட்ஸ் ஊடாக அவருக்கு ஒர்க் வந்துட்டே இருக்கு. உதாரணத்துக்கு அப்வொர்க்ஸ், அது ஃப்ரீலான்சர், இப்படியான வெப்சைட்ஸ்கள் இருக்குது. அதன் மூலம் அவருக்கு ஒர்க் வந்துட்டே இருக்கு. அடுத்து கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் அடாப்டேஷன். இது வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்ன்றது வந்து நாளுக்கு நாள் அப்டேட் ஆகி கொண்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி என்றதால நம்ம வந்து கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், அதுக்கு அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். ரைட். அடுத்து cross disciplinary skills. இப்படின்னு சொன்னா என்ன விஷயம் சொன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டகிரேஷன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து ஈடுபாடு கொண்ட ஒரு நபராக நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி மொபைல் டெவலப்மெண்ட். மொபைல் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையும் இப்ப நான் சொன்ன மாதிரி மொபைல்ஸுக்கெண்டே வெப்சைட்கள் தனித்துவமாக மேற்கொள்ளப்படுகின்றன. இப்ப நீங்க பிடபிள்யூஎஸ் வந்து நம்மளுக்கு நியூ டெக்னாலஜி. இந்த நியூ டெக்னாலஜி என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு வெப்சைட் வந்து ப்ரௌசர்ல ப்ரௌஸ் பண்றதுக்கும் சாஃப்ட்வேர்ல அந்த வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்றதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. அதை கிரியேட் பண்றதுதான் இந்த பிடபிள்யூஏன்னு சொல்றது. இது வந்து நியூ டெக்னாலஜி. நம்ம போக போக அந்த விஷயங்களை படிக்கணும். அதே மாதிரி salary and job security. இதுல வெப் டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு salary வந்து எப்படி கிடைக்க போகுதுன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு எம்ஏ மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 50,000 per month சொன்னா, வெப் டெவலப்பருக்கு எப்படி salary கிடைக்கும்னு சொன்னா ஹவர்லி பே, மணித்தியாலத்துக்கு பே பண்ற மாதிரி இருக்கு. அவர் வெப்சைட் வந்து பெர்ஃபெக்டான ஒரு வெப்சைட்டா இருக்குது, அதுல செக்யூரிட்டி எல்லாமே அட்வான்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டமா இருக்குது, ஏஐஸை யூஸ் பண்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றாங்க, ஒவ்வொரு காலத்துக்கு காலம் அந்த வெப்சைட்டை வந்து அப்டேட் ஆகிற மாதிரி இருக்குது என்று சொல்லக்குள்ள இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான வெப்சைட். இதுக்கு ஹவர்லி பே பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஹவர்லி பே பண்ணுவாங்க. சில பேர் வந்து வெப்சைட் பெற்றதும் பே பண்ணுவாங்க. சில பேர் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு திரும்ப வெப்சைட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு பிறகு பே பண்ணி கொள்வாங்க. அப்ப இப்படி கம்பெட்டிட்டிவ் சாலரிஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது இந்த வெப் டெவலப்மெண்ட்ல. ரைட். அடுத்து வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து முதலாவது ஃப்ரீலான்சிங்னு சொல்றது. இது வந்து அப்வொர்க்ஸ், ஃபைவர் என்ற சைட்டுகள்ல வந்து நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கொண்டே இருக்கோம். அந்த ஃப்ரீலான்சிங் எப்படி பண்றேன்னு சொல்லி நம்ம டீப்பா பார்ப்போம் நம்ம கிளாஸ்கள்ல. அதே மாதிரி மொனிடைசேஷன் வெப்சைட். இதுல வந்து மொனிடைசேஷன் வெப்சைட்ல வந்து என்னத்தை மொனிடைசேஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னா, வெப்சைட்ல லோடிங் டைம், அதுல செக்யூரிட்டி எப்படி இருக்குது, அதுல அப்டேட்ஸ்கள் என்ன மாதிரி இருக்குது, எத்தனை யூசர் வந்து லொகின் பண்றாங்க, நம்மளோட வெப்சைட் வந்து எத்தனை யூசருக்கு வந்து கிளியரா ஒர்க் பண்ணுது, எதுவும் டேட்டா பேஸ் கிரஷ் இருக்குதா, ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்குதா என்ற விஷயத்த வந்து மொனிடைசேஷன் பண்றவங்க பார்த்துக்கொள்வாங்க. அதே மாதிரி இ காமர்ஸ் ஸ்டோர்ஸ், நான் சொன்ன மாதிரி டாராஸ் என்ற ஸ்டோர் இருக்குது, அமேசான் என்ற ஸ்டோர் இருக்குது, அலிபாபா என்ற ஸ்டோர் இருக்குது, அலி எக்ஸ்பிரஸ் என்ற ஸ்டோர் இருக்குது. இப்படியான ஸ்டோர்ஸை வந்து ஏஐ கிரியேட் பண்ண, ரோபோ கிரியேட் பண்ணல, அதை கிரியேட் பண்ணது ஒரு ஹியூமன். அப்ப அந்த ஹியூமன் கிரியேட் பண்ணக்குள்ள நம்மளும் அதே ஹியூமன் தான், நம்மளாலையும் முடியாத விஷயங்கள் எதுவுமே இருக்க மாட்டோம். அப்ப நம்மளாலையும் ஒரு இ காமர்ஸ் சைட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கொள்ள. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம வெப் டெவலப்மெண்ட் வந்து நம்ம ஆர்வத்தோட படிச்சுக்கொள்ளணும். சாதாரணமா படிக்கிறதுல ஆர்வத்தோட படிச்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்து வந்து ஆன்லைன் கோர்சஸ். நீங்க வந்து இந்த யூடெமி, அதே மாதிரி W3 ஸ்கூல்ஸ் இப்படியான விஷயத்துல எல்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு கொள்வாங்க. அது எவ்வளவு காலம் படிப்பாங்க? ஆர்வம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா படிச்சு கொள்வாங்க. இப்ப ஆர்வம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கணும்னு சொன்னா, அவருக்கு நம்ம தானே ஆர்வத்தை ஏற்படுத்தணும். நம்ம ஒரு லெக்சரா இருந்து ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு நம்மளோட டீச்சிங் ஸ்டைல்ஸ்,
நம்மளோட கண்டென்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், கிளாஸும் போரிங் இல்லாம போகணும். அப்ப இப்படி ஆன்லைன் கோர்சஸ் மூலமாகவும் நம்ம வந்து ஏர்னிங் பண்ணிக்கொள்ள இயலும். நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணியும் உங்களால ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப வீடியோஸ் ஃப்ரீயாவே அப்லோட் பண்றதுக்குரிய சைட் வந்து யூடியூப். யூடியூப்ல வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும் அதுல. அதே மாதிரி சாஸ் அப்ளிகேஷன்ஸ், சாஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதன் மூலமாகவும் நம்ம வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பெற்றுக்கொள்ள இயலும். ரைட், இப்போ வந்து நம்ம வந்து டெமோஸ்ட்ரேஷனுக்குள்ள போகிறோம். ஒரு வெப்சைட், ஒரு சாதாரண ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி மேக் பண்ற என்ற விஷயத்துக்குள்ள நம்ம ரைட். நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர், அதாவது HTML CSS இப்படியான விஷயங்களை வந்து நான் கோட் பண்றதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர். சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு சொன்னா இன்னைக்கு அந்த கோடிங்ஸ் வந்து எனக்கு ரைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதால நான் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டரை வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஓப்பன் ஆகட்டும். ரைட், இப்ப நம்ம சாதாரணமா ஒரு HTML கோடை வந்து நம்ம டைப் பண்ணணும். சாதாரணமா டைப் பண்ணணும்னு சொன்னா இதுல சப்ளைம்ல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொன்னா வியூக்குள்ள போய் சின்டெக்ஸுக்குள்ள போய் நம்ம HTML தான் டைப் பண்ண போறோம்னு சொன்னா அந்த HTML கொடுத்தோம்னு சொன்னா அதுல HTML டெக்ஸ்ட்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப நான் HTML கொடுத்துட்டு இப்ப நான் சும்மா இது வந்து ஓபன் பிராக்கெட் பண்றது HTML என்று சொல்லி டைப் பண்ணிட்டு சும்மா என்டர் பண்ணேன்னு சொன்னா இங்க முதலாவது வார விஷயம் டாக் டைப் HTML ன்னு சொல்ற விஷயம் வந்து HTML5க்குரிய விஷயம். இப்ப HTML 1.0 2.0 3.0 சொல்லி வந்து இப்ப HTML 5.0 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்குரிய விஷயம் தான் இந்த டாக் டைப் HTML சொல்றது. அடுத்தது HTML என்று இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா HTML ஓப்பன் டைப். HTML பெரும்பாலான கண்டென்ட்ஸ்கள், பெரும்பாலான எலிமெண்ட்ஸ்கள் வந்து ஓப்பன் டெக் க்ளோஸ் டெக்ல தான் இருக்கு. அப்ப இது வந்து ஓப்பன் டெக், இது வந்து க்ளோஸ் டெக். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் வந்து நம்மளுக்கு இந்த இருக்கிற பேக்வர்ட் ஸ்லாஷ், இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். HTML ஓபன் பண்ணிட்டோம்னு சொன்னா அடுத்த விஷயம் ஹெட், தலைப்பகுதி. அடுத்தது செகண்ட் பார்ட் வந்து பாடி, பாடி பகுதி, உடல் பகுதி. அப்ப HTML இரண்டு பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து தலைப்பகுதி, அடுத்தது வந்து பாடி பகுதி. இந்த தலைப்பகுதிக்குள்ள இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. தலைப்பகுதிக்குள்ள வார விஷயம் என்னன்னு சொன்னா டைட்டில் என்ற விஷயம் வருது. இதுல ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்று கொடுத்திருக்கிறேன். இது எங்க ஷோ ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்ற மூலகங்கள் எல்லாம், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ண போறோம் இந்த பொடி பகுதிக்குள்ளதான் நம்ம டைப் பண்ண போறோம். ரைட், உதாரணத்துக்கு நம்ம தலைப்பு பகுதியில இருந்து போவோம், ஹெட்டிங்ஸ்ல இருந்து போவோம். ரைட், ஹெட்டிங்ஸுக்குரிய டேக் என்னன்னு சொன்னா H என்ற டேக், அதுல 6 வகையான டைப்ஸ் வந்து இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் இருக்குது. இதுல நான் H1ல உங்களுக்கு நான் கிரியேட் பண்றேன். H1 இப்ப இதை நான் சேவ் பண்றேன். நான் டெஸ்க்டாப்லயே சேவ் பண்றேன். உங்களுக்கு இப்ப டெஸ்க்டாப்லயே சேவ் பண்ணி காட்டுறேன். வெப்சைட்னு சொல்லி சேவ் பண்றேன். இது சேவ் அஸ் டைப்புக்குள்ள நம்ம எப்படி சேவ் பண்ணணும்னு சொன்னா HTML டைப்னு சொல்லி சேவ் பண்ணணும். இப்ப நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிட்டேன். ஏன்னா 4 தரம் கண்ட்ரோல் எஸ் பண்ணதால 4 தரம் வந்துருக்குது. இப்ப நம்மளோட சைட் வந்து இந்த இருக்குது website.html. இதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வெப்சைட். நம்ம டைட்டில் பகுதியில கொடுத்த விஷயம் இங்கதான் ஷோ ஆகணும். ஃபர்ஸ்ட் வெப்சைட் சொல்லி ஷோ ஆகும். இது வந்து ஹெட்டிங் பகுதி.
ரைட். அதே மாதிரி நம்ம கோடை வந்து நம்ம டைப் பண்ணுவோம். அடுத்த கோடை வந்து நம்ம டைப் பண்ணுவோம். அடுத்து வந்து நான் ஒரு பேராகிராஃபை மேக் பண்ண போறேன். பேராகிராஃபுக்குரிய டேக் வந்து பி. இதுதான் பேராகிராஃபுக்குரிய டேக். இஸ் பேராகிராஃபை ஓப்பன் டேக் பண்ணியாச்சு, பேராகிராஃபை க்ளோஸ் டேக் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்றோம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசருக்குள்ள போய் ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு சொன்னா திஸ் இஸ் a paragraph. இப்ப நம்ம சும்மா சாதாரணமா யூஸ் பண்றது தானே. இப்ப அதுல வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கொள்ளே டிசைன் பண்ணுவோம். இப்ப இது உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கும். அடுத்து வந்து டிசைன் பண்ணுவோம். டிசைனிங்ல 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் சொல்லி 3 மெத்தட் இருக்கு. அது நம்ம போக போக நம்ம படிப்போம். இப்ப நான் பண்ண போற டிசைன் வந்து இன்லைன் மெத்தட்ல நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி காட்டுறேன். அதாவது சிஎஸ்எஸ்ல இன்லைன் மெத்தட்ல டிசைன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இதான் டிசைன் பண்ற விஷயம். இப்போ வந்து நான் ஃபொண்ட் கலரை வந்து ரெட் கலர்லயும் இதை வந்து அலைன் பண்ணிருக்கேன், சென்டருக்கு அலைன் பண்ணிருக்கேன். அப்ப இப்படியான விஷயங்களை வந்து மேக் பண்ணிக்கொள்ளே. இப்ப நம்ம ஜஸ்ட் இத நம்மளோட வெபினாரை வந்து நேரத்தோட ஏர்லியா முடிக்கிறதுக்காக வேண்டி நான் HTML CSS ல சொன்னேன். நம்மளோட கிளாஸ்ல எல்லாம் நம்ம இப்படி இருக்க மாட்டோம். நம்ம HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் PHP டேட்டாபேஸ் இப்படியான விஷயங்களை வந்து நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த விஷயம் பார்க்க போறோம், ட்ரெண்டிங் டாபிக்ஸ். இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட்ல வந்து ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் 3 டாபிக்ஸ் இருக்குது. அது என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். அதுல முதலாவது விஷயம் இந்த PWA, ப்ரோக்ரசிவ் வெப் அப்ளிகேஷன். இந்த ப்ரோக்ரசிவ் வெப் அப்ளிகேஷன் எப்ப இருந்து வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா ஃபேஸ்புக்கோட காலத்துல இருந்து இந்த PWAs வந்து வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு வெப்சைட்டாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் வந்து சாஃப்ட்வேராக மாறுறது தான் இந்த PWAs, ப்ரோக்ரசிவ் வெப் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா ரெஸ்பான்சிவா இருக்கும், கனெக்டிவ் இண்டிபெண்டா இருக்கும். அதாவது எந்த நேரத்திலேயும் நம்ம அதோட கனெக்ஷன்ல ஈடுபடக்கூடிய. அதே மாதிரி அப்லைக் இருக்கும், ஆப்ஸ் வந்து அப்ப பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சேஃபா இருக்கும். இப்படியான விஷயங்களை வந்து இந்த PWA இருக்கு. இதை பத்தி நம்ம டீப்பா பார்க்க தேவையில்லை. நம்ம டீப்பா எப்ப பார்க்கணும்னு சொன்னா கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்ப இப்படியான விஷயங்கள்ல இருக்கு. இதைத்தான் ப்ரோக்ரசிவ் வெப் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி இதுல பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் இதுல மொபைலோட கனெக்ட் பண்ணப்படுற விஷயமா இருக்கிறது தான் இதுல இருக்கிற மெயின் பெனிஃபிட். போன்ஸோட கனெக்ட் ஆக இருக்கிற விஷயம் அதான் இதுல இருக்கிற மெயின் பெனிஃபிட். இது கீழே சில ஆப்ஸ் போட்டிருக்கிறேன்னு பாருங்க. இதான் PWAஸ்க்கு வந்து உதாரணமா இருக்கிற ஆப்ஸ். இதுல ஊபர், ஸ்டார்பக், கூகுள் மேப்ஸ், பிளிப்கார்ட், டிண்டர், BMW, அதே மாதிரி ட்விட்டர், அலிபாபா இப்படியான விஷயங்கள் வந்து PWAஸ்க்கான உதாரணமா இருக்கு.
அதாவது நம்ம கம்ப்யூட்டர்லயும் அதோட வியூவை பார்த்துக்கொள்ளையிலும் மொபைல் போன்ஸ்லயும் அதோட வியூவை வந்து பார்த்துக்கொள்ளையிலும் ஈவன் டெப்ஸ்ல கூட அதோட வியூஸை வந்து நம்மளால பார்த்துக்கொள்ளையிலும். அடுத்தது வந்து வெப் 3. வெப் 3 என்ற விஷயம் வெப் 2.0க்கு பிறகு வந்த விஷயம். இந்த வெப் 3யை பொறுத்த வரைக்கும் இப்ப 2.0ல இருந்து ஏன் மாறுபடுதுன்னு சொன்னா அதுல செக்யூரிட்டி வந்து அதிக அளவுல பயன்படுத்திக்கிறாங்க. இந்த வெப் 3ல வந்து செக்யூரிட்டிஸ் வந்து அதிக அளவு பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து HTTP என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம் அல்லது HTTPS என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். HTTP என்று சொன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அதே மாதிரி HTTPS ன்னு சொன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர். HTTPS தான் நம்மளுக்கு செக்யூரான ஒரு விஷயமா இருக்கு, பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கு. அதுலயுமே நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நம்மளுக்கு வெப் 3 என்ற விஷயத்தை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வெப் 3 சொன்னா என்ன விஷயம் சொல்லி தெரியும். அடுத்து வந்து ஏஐ டெக்னாலஜிஸ். இதுதான் நம்ம இருக்கத்திலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜிஸ். வெப்சைட்ல வந்து இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ற, அதுல என்னென்ன ஏஐ டெக்னாலஜிஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ள இயலும் என்ற விஷயத்தை தான் இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் என்ற பகுதியில பார்க்கிறோம். அதுல 3 வகையான நம்மளுக்கு ஏஐ டெக்னாலஜிஸ் இருக்குது. ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது, டீப்சீக்னு சொல்லி இருக்குது. அப்ப இந்த டெக்னாலஜிஸை வந்து எப்படி இன்டெகிரேட் பண்ற, வெப்சைட்ல வந்து எப்படி அட்டாச் பண்ற, எப்படி ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து ஆன்சர் பண்ற மாதிரி செஞ்சு கொள்றன்ற விஷயம் தான் இந்த ஏஐ டெக்னாலஜிஸ். இது எல்லாமே இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற வெப்சைட் டெவலப்மெண்ட்ல இருக்கிற விஷயங்கள். இப்ப தற்காலத்துல பெரும்பாலும் நீங்க வெப்சைட்டுக்குள்ள போயிருந்தா தெரிஞ்சிருப்பீங்க, சாட்பாட் சொல்லி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே விசிபிள் ஆகும். அந்த விசிபிள் ஆகிற விஷயம் தான் இந்த ஏஐ டெக்னாலஜிஸ். அப்ப நம்மட வெப்சைட்லயுமே நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்மளால செஞ்சு கொண்டே இருக்கும். ரைட். அடுத்த விஷயம், இது இந்த வெபினார் வந்து செஞ்ச ஒரே காரணம் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வெப் டெவலப்மெண்ட் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனை செஞ்சு கொடுக்கணும். அந்த வெப் டெவலப்மெண்ட் சொன்னா என்ன, அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளங்கப்படுத்தணும் என்றதுக்காக தான் இந்த வெபினார் செஞ்சோம். இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இது வந்து ஐஇபிடி கேம்பஸால நடக்க இருக்கிற ஒரு பெய்ட் கோர்ஸ். இந்த கோர்சஸ்ல எவ்வாறான பெனிஃபிட்ஸ், எவ்வாறான நன்மைகள் இருக்குது என்றதான் நான் உங்களுக்கு அடுத்ததா சொல்லித்தரேன். முதலாவது கம்ப்ரஹென்சிவ் கரிக்குலம். நாங்க ஸ்டாண்டர்டான ஒரு கரிக்குலம் இல்லாம டைனமிக்கான ஒரு கரிக்குலம், காலத்துக்கு காலம் அப்டேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கரிக்குலத்தை வந்து பில்ட் பண்ணிருக்கிறோம். அது வந்து உங்களுக்கு காலத்துக்கு காலம் அப்டேட் ஆயிருக்கு. புது புது டெக்னாலஜிஸ் வர வர அந்த கரிக்குலம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது நம்ம சும்மா இந்த வெப் டெவலப்பரை வந்து 1 மந்த் படிச்ச ஒரு ஆளோ அல்லது 2 மந்த்ஸ் படிச்ச ஒரு ஆளோ உங்களுக்கு படிப்பிச்சு தர போறது இல்லை. லெக்சர்ஸ் ஃபீல்டுல வந்து 5 இயர்ஸுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து நடக்க போகுது. அப்ப நீங்க அவர்கிட்ட வந்து நிறைய தகவல்களை தெரிஞ்சு கொள்ள மேலும் நீங்க ஆஸ்க் பண்ணா அவர் வந்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்து தனிப்பட்ட ரீதியிலும் சரி குரூப்பாவும் சரி உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறாங்க. எக்ஸ்பர்ட் தான் நம்ம இந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டி பயன்படுத்துவோம். ரைட். அடுத்த விஷயம் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் அண்ட் அசைன்மெண்ட். நிறையவே ப்ராக்டிக்கலான விஷயங்களும் நிறையவே உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு உங்களோட கோடிங்குக்கு ஈஸியான விஷயங்களையும் தான் நம்ம வந்து ப்ரொஜெக்டாகவும் அசைன்மெண்ட்ஸாகவும் நம்ம தர இருக்கிறோம். அதாவது ப்ரொஜெக்ட் அசைன்மெண்ட் சொன்னா நீங்க லார்ஜ் அமௌண்ட் பெரிய ப்ரொஜெக்ட் பெரிய அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு அந்த இடத்துல அந்த கண்டென்ட் வந்து விளங்கிட்டா என்றதுக்காக வேண்டிதான் அந்த ப்ரொஜெக்ட் வந்து தரப்படும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஹெட்டிங் என்ற பார்ட் வந்து செஞ்சு காட்டணும் HTML, அந்த பார்ட் வந்து உங்களுக்கு விளங்கிட்டா அப்படின்னு சொன்னா நீங்க அதே மாதிரி எனக்கு ஹெட்டிங்ல வேற கண்டென்ட் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. இப்படியான விஷயங்கள் தான் நீங்க நடக்க போகுது. அந்த கண்டென்ட் வந்து விளங்கப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு விளங்கி கொள்ளும் அளவுக்கு அந்த ப்ரொஜெக்டும் அசைன்மெண்ட்ஸும் காணப்படும். அதே மாதிரி கம்யூனிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங். இப்ப உங்களுக்கு எந்த நேரத்திலையும்
அதாவது கிளாஸ் நேரமா இருந்தாலும் சரி, கிளாஸ் இல்லாத டைம்லயும் சரி, உங்களுக்கு ஏற்படுற உங்களுக்கு பிரச்சனைகள் அந்த கோர்ஸ் மூலம் அந்த ஸ்டடிஸ் மூலம் ஏற்படுற பிரச்சனைகள். இப்போ உங்களுக்கு ஒரு டெக் விளங்கல்ல, அந்த எலிமெண்ட்ஸ் விளங்கல்ல சொல்லக்குள்ள நீங்க அந்த லெக்சர்கிட்ட எந்த டைம் வேணுமென்றாலும் உங்களால ஆஸ்க் பண்ணிக்கொள்ளையிலும், அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுவார். அப்ப உங்களோட எந்த டைம்லயும் இன்டராக்ஷனோட இருக்கும், கம்யூனிட்டியாவும் இருக்கும். உங்களுக்குரிய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஒரு கம்யூனிட்டியாவே இருப்பீங்க. ரைட். அடுத்த விஷயம் சர்டிபிகேஷன்ஸ் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ். இப்ப நீங்க இந்த வெப் டெவலப்மெண்ட் சர்டிபிகேட் எடுத்தா நான் அடுத்தது என்ன செய்யறேன் சார் சொல்லி கேட்பீங்க. ரைட். அடுத்தது என்ன செய்யற, நான் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, நீங்க எல்லா வெப் டெவலப்பர் என்ற ஒர்க்குகளுக்குமே உங்களால அப்ளை பண்ணிக்கொள்ளவும் மேலும், உங்களுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கொள்ளவும் மேலும். ஏன்னு சொன்னா நீங்க ஒரு உங்களை ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வெப் டெவலப்பர் ஆக்கி விட்டு தான் உங்களை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அதன் காரணமாக உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி தெரியும், அதுக்குரிய ஆன்சர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன். இப்ப ஒரு பெய்ட் கோர்ஸ்ல என்ரோல் பண்றது வந்து ஒரு ஃபினான்ஷியலான ஒரு மோட்டிவேஷன் சொல்லி தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா நம்ம நம்ம பே பண்ண விஷயத்தை வந்து நம்ம வேஸ்ட் ஆக கூடாது என்ற காரணத்துக்காகவே பிள்ளைகள் வந்து அந்த விஷயத்துல ஆர்வமா இருக்கும். ஈவன் பெற்றோர் கூட அந்த விஷயத்துல வந்து ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும். அதான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன். அப்ப நீங்க பெய்ட் கோர்ஸ்ல என்ரோல் பண்றதால உங்களுக்கு இவ்வாறான நன்மைகள் வந்து கிடைக்கும். ரைட். இந்த வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஆனது உங்களுக்கு சர்டிபிகேட் கோர்ஸாக நடக்க போகுது. பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தருவோம். இது வந்து கோர்சஸ் அவுட்லைனை பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்மெண்ட் தான் சொல்லி தரப்போறோம். வேற ஃப்ரண்ட் எண்ட் தனியாவோ, பேக் எண்ட் தனியாவோ, வேர்ட் பிரஸ் தனியாவோ நாங்க சொல்லி தர போறது இல்லை. எல்லாத்தையுமே மொத்தமா நாங்க உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ்ல வந்து நாங்க சொல்லி தரப்போம். இது வந்து 3 மாதத்துக்கான கோர்சஸ். மண்டே, வெனிஸ்டே, ஃப்ரைடே உங்களுக்கு 36 மணித்தியாலத்திலிருந்து 40 மணித்தியாலம் வரைக்கும், அதாவது ஒரு நாளைக்கு இல்ல, உங்களுக்கு மண்டே, வெனிஸ்டே, ஃப்ரைடே அந்த 3 மாதத்துக்கும் 36 மணித்தியாலத்திலிருந்து 40 மணித்தியாலம் வரைக்கும் உங்களோட கோர்ஸ் டைம் இருக்கு, கோர்ஸ் டியூரேஷன் இருக்கு. கோர்ஸ் டைமாக நம்ம மண்டே, வெனிஸ்டே, ஃப்ரைடே 8 மணில இருந்து, அதாவது ஈவினிங் 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இந்த கோர்சஸ் வந்து நடைபெறும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது மாதத்துல இருந்து 3வது மாதம் வரைக்கும் ஒரே பேமெண்ட் தான். நீங்க 3500 முதலாவது மாதம் பே பண்ணணும், செகண்ட் மந்த்லயும் 3500 பே பண்ணணும், தேர்ட் மந்த்லயும் நீங்க 3500 வந்து பே பண்ணணும். அவ்வளவுதான் நீங்க பே பண்ற. வேற சர்டிபிகேட்டுக்காகவோ இல்ல வேற வேற விஷயங்களுக்காகவோ உங்கள்ட்ட எந்த பேமெண்ட்டுமே அறவீடு செய்யப்பட மாட்டாங்க. நீங்க டோட்டலாவே இவ்வளவு பேமெண்ட் தான் நீங்க செஞ்சு கொள்வீங்க. இதுல நியூ பேட்ச் வந்து 2025, அதாவது இந்த வருஷம் பிப்ரவரி 21ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கிறோம். அந்த ஸ்டார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 75% டிஸ்கவுண்டோட இந்த கோர்ஸை ஐஇபிடி கேம்பஸ் வந்து நடத்துறதுக்கு இருக்குது. அதுக்குரிய வெபினார் தான் நம்ம இப்ப செஞ்ச வெபினார். ரைட். ரைட். இப்ப கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து என்கிட்ட கேட்கணும்னு தோணுதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்கிட்ட ஆஸ்க் பண்ணி கொள்ளையிலும் நான் அதுக்குரிய ஆன்சரை தாரத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப உங்கள்ட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குதோ அதில் வந்து கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். ஜும்லா பேஸ்ட் டிசைனரை பொறுத்த வரைக்கும் ஜும்லாவில் வந்து ஒர்க் பண்றவர் வந்து எப்பயுமே
கோடிங் நாலேஜ்ல வந்து குறைவா தான் இருப்பார். ஏன்னு சொன்னா அதுவுமே வந்து ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா தான் இருக்கு. இப்ப நீங்க கோடிங் படிச்சு போட்டு ஜும்லா செய்யறதுக்கும் ஜும்லா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோடிங் படிக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹார்டான விஷயத்தை வந்து தெரிஞ்சுட்டு ஈஸியான விஷயத்துக்கு போகக்குள்ள அது இன்னும் இன்னும் உங்களை இம்ப்ரூவ் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப நீங்க ஜும்லாவும் உங்களுக்கு ஜும்லாவிலையும் நீங்க ஒர்க் பண்ணிக்கொள்ளேன், வேர்ட் பிரஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணிக்கொள்ளேன். இதுல ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 16 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளே. அதாவது ஆர்டினரி லெவல் படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து அதுக்கு மேற்பட்ட எல்லாருமே நீங்க வந்து இந்த கோர்ஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கொள்ளே இயலும். ஏஜ் லிமிட் வந்து 16ல இருந்து அதுக்கு பிறகு நீங்க எத்தனை வயசுல ஜாயின் பண்ணாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெஜிஸ்டர் எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்கீங்க. இங்க கீழுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர், 2 ரெஜிஸ்டர் நம்பர் தந்திருப்பாங்க கீழுக்கு. 07745049770 சொல்லி ஒரு நம்பரும் 07745085881 சொல்லி ஒரு நம்பரும் தந்திருப்பாங்க. அந்த நம்பரை கண்டெக்ட் பண்றதன் மூலமா நீங்க இந்த கோர்ஸ்ல எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சு கொள்ளையிலும் அந்த கோர்ஸ்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்லி எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நீங்க வெப் பேஜ் டிசைன் பண்ணி அதை ஃபுல்லா ரன் பண்ணி அதுல என்னென்ன செக்யூரிட்டி பேச்சஸ் இருக்குது, அதுல எப்படி எப்படி தீம்ஸ் அட்டாச் பண்ணணும் என்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவோம். ஒரு ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்பராகத்தான் நீங்க இந்த கோர்ஸை விட்டு போவீங்களே தவிர மேலோட்டமா எந்த விஷயமுமே தெரிஞ்சுட்டு போக மாட்டீங்க. நீங்க எல்லா விஷயமுமே தெரிஞ்சுட்டு போவீங்க. ஈவன் டேட்டா பேஸ கூட உங்களுக்கு சொல்லி தருவோம் இந்த கோர்சஸ்ல. நீங்க வந்து இந்த கோர்ஸை வந்து போன்ல இருந்தும் படிச்சு கொள்ளையிலும், லேப்டாப்ல இருந்தும் படிச்சு கொள்ளையிலும். இப்ப போன்லயுமே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு ஈவன் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலர் சொல்லி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. 2 MB 3 MB தான் வரும். அதுல இருந்தும் நீங்க படிச்சு கொள்ளையிலும். இப்ப நம்ம ஆன்லைன் செஷன்ன்றதால நீங்க போன்ல இருந்து அந்த செஷனை வந்து நீங்க படிச்சு கொள்ளையிலும். இப்ப நீங்க மிஸ் பண்ற செஷனுக்கு எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதனால நீங்க செஷன் ஒன்று மிஸ் ஆயிட்டே என்று சொல்லி நீங்க வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அதனால நீங்க எந்த செஷனையுமே மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப நீங்க எந்த டிவைசஸ்ல இருந்தும் நீங்க வந்து படிச்சு கொள்ளே இயலும். இதுல சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்டிபிகேட் எப்படி வரும் என்று சொன்னா சர்டிபிகேட் இன் வெப் டெவலப்மெண்ட் என்று சொல்லி தான் உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணும். இங்க ஒரு சர்டிபிகேட் வந்து வெப் டெவலப்மெண்ட்ல வந்து சர்டிபிகேட் வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட IEBT கேம்பஸால கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க என்ற விஷயத்தோட சேர்த்து உங்களுக்குரிய மார்க்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு நோட்ஸ், பிராக்டிகல்ஸ் எல்லா விஷயமுமே நாம ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து போஸ்ட்ல உங்களை வந்து சேரும். நம்ம சர்டிபிகேட் கொடுத்த பிள்ளைகளும் இருக்காங்க. இப்ப ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப செகண்ட் பேட்ச் தான் நீங்க இப்ப சர்டிபிகேட் கொடுத்த பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க எப்படி படிச்சாங்க, என்ன மாதிரி லெக்சரிங் மெத்தட் இருந்துச்சு, லெக்சர் எப்படி இருந்தாரு என்ற விஷயம் எல்லாமே நீங்க இந்த கோர்ஸுக்கு ஜாயின் ஆனதும் உங்களுக்கு வந்து IEBT கேம்பஸால உங்களுக்கு அந்த விஷயங்களை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி என்ன மாதிரியான சர்டிபிகேட் இருந்துச்சு என்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுல தகவல்களை மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எக்ஸாம் என்று சொன்னாமக்கால் எக்ஸாம் என்று இல்லை, நம்மளுக்கு அசைன்மெண்ட் என்று இருக்கும். அசைன்மெண்ட்டுக்கு பிறகு நம்மளோட ஃபைனல் அசஸ்மெண்ட் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஃபைனல் அசஸ்மெண்ட் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஃபைனல் அசஸ்மெண்ட் முடிஞ்சதும் உங்களுக்குரிய ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட்டும் டிரான்ஸ்கிரிப்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னே இந்த
ஃபோன் நம்பர் கீழே இருக்கிற ஃபோன் நம்பரை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க 07745049700 07745088581 இந்த நம்பரை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ். நீங்க ஃப்ரீயாவெல்லாம் இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடலாது. இது வந்து பெய்ட் கோர்ஸ். நீங்க இப்படி ஒரு வேலை செய்யலாம். என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வந்து பார்க்கணும் உங்களுக்கு எப்படி இருக்குது, சாட்டிஸ்ஃபையா இருக்குதா என்ற விஷயத்த வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஓகே, சரி. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா கேளுங்க. ரைட், ஓகே. அப்ப எந்த கொஸ்டின்ஸும் இல்லைன்னு சொன்னா அப்ப நம்ம இந்த செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். நான் சொல்லி தந்த விஷயங்கள், நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வெப் டெவலப்மெண்ட் சொன்னா என்ன விஷயம்ல இருந்து அதில் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்ப நான் சொல்லி தந்த விஷயம் எல்லாம் என்ன விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம கோர்ஸ்ல வந்து சப்மிட் பண்ணிடும். மீட் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு இருக்கிறேன். வெப் டெவலப்மெண்ட்டை பத்தி, அதுக்கு பிறகு தற்காலத்துல இருக்கிற டெக்னாலஜிஸ் பத்தி, டிவைசஸ் பத்தி நிறைய விஷயமே நம்ம கலந்துரையாடுறதுக்கு இருக்கும். ரைட், அப்போ வந்து நான் உங்களை இந்த செஷன்ல இருந்து நான் உங்களை விட்டு போனேன்னு சொன்னா நம்ம திரும்ப வந்து சந்திக்கிற இடம் வந்து நம்மட கிளாஸா தான் இருக்கும். ரைட், ஓகே. தேங்க்யூ. என்னை கூட இவ்வளவு நேரம் இருந்ததுக்காக வேண்டி தேங்க்யூ. நான் சொல்லி தந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவ்வளவு நேரம் கேட்டதுக்காக வேண்டி உங்களுக்கு தேங்க்ஸ். அப்ப நம்ம இந்த செஷனை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். நீங்க இதுல வந்து கீழே இருக்கிற இந்த நம்பரை வந்து கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கீழே இருக்கிற 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை வந்து கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே ப்ரொவைட் பண்றதுக்கு இருக்காங்க.